குரூப் 2 2ஏக்கான கம்பைன்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து கம்மிங் சண்டே நடக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமுக்காக 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆல்ரெடி வந்து 4ல் நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே ஒரு ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் கிராக் பண்ணணும் அப்படின்னா 3 முக்கியமான சஜஷன் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ டைமை நீங்கள் ப்ராப்பராக அந்த 3 ஹவர்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போகணும். அதுக்கு முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, தெரியல அப்படின்னா ஒரு கொஷினை டக்குன்னு எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த கொஷினுக்கான கீ வேறு ஏதாவது கொஷினில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆன்சர்ஸில் இருக்கலாம். ஒரு தடவை நீங்கள் ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது திரும்பி என்ன பண்ண முடியாதுன்னா கேன்சல் பண்ண முடியாது. அதனால் யோசிச்சு ஓஎம்ஆரை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, தெரிஞ்ச கொஷின்ஸை எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கிராக் பண்ணுங்கள். ஏன்னா தெரிஞ்ச கொஷினை மிஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் செலக்ட் ஆக மாட்டோம். அதனால் தெரிஞ்ச கொஷின்ஸை எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் ப்ராப்பராக கிராக் பண்ணாலே, இந்த 3 சஜஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக இந்த குரூப் 2 2ஏ கம்பைன்டு ப்ரிலிமினரி எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வேகன்சி ரொம்பவே லிமிட்டடாக இருக்குது. அதனால் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இன்கேஸ் கொஷின் பேப்பர் டஃபஸ்ட்டாக இருந்ததுன்னா கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா கட் ஆஃப் வந்து ஹையாக தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ எழுத போகிற எக்ஸாம் என்ன பண்ணணும்னா, 4ல் பண்ண எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஒரு கொஷினையும் ஓஎம்ஆரில் கிராக் பண்ணுங்கள். ஸோ விஷிங் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் தோஸ் who are all preparing group 2 2A exams. Definitely your all dream will come true. Thank you.